ஹாய் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அப்கமிங் இந்தியா vs இங்கிலாந்து சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சீரீஸை பற்றின சும்மா ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இந்தியா அப்படின்னு நம்ம டெஸ்ட் மேட்ச் எடுத்தோம்னா ஒரு ஓவர்சீஸ் லாஸ் பற்றி நிறைய வந்து பார்த்தா பேசி கேட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பட் அப்படி இருந்துமே 2012 வந்து பார்த்தீங்கன்னா குக் அண்ட் கம்பெனி வந்து நம்மளை தோக்கடிச்சு போனாங்க. ஸோ அந்த சீரீஸை பற்றி தான் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 2011 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஒரு ஓவர்சீஸ் ட்ரிப் வந்து பார்த்தா இந்தியா பயங்கரமான படு தோல்வி. எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே பெருசாக பேசப்படல. அப்பார்ட் ஃப்ரம் ராகுல் டிராவிட் ஆகட்டும், ஐ திங்க் அவங்க தான் வந்து பார்த்தா ஒரு நல்ல ஒரு பிளேயிங் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹோம் சீரீஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எனிவே அந்த ஆஸ்திரேலியா சீரீஸில் நம்ம 4-0 தோத்ததுக்கப்புறம் டிராவிட் அண்ட் லக்ஷ்மன் 2 பேருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் புஜாரா டேக் டெஸ்ட் பண்ணார். ஸோ நியூசிலாந்து கூட ஒரு 2 டெஸ்ட்டில் தான் நல்லா ஆடி ஓகே நம்பர் 3க்கு ஒரு பேட்ஸ்மேன் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டு இருந்தோம். ஸோ சேம் டெஸ்ட் தான் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து அகமதாபாத். ஸோ எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் எப்படி இந்தியா ஆட போகிறாங்க, பிகாஸ் இங்கிலாந்து வந்து ஒரு வெல் ப்ரிப்பேர்டாக வந்தாங்க. ஸோ அப்படி வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது நல்லாவே இந்தியா விளையாண்டாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க. அண்ட் ஸ்டில் திங்கிங் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ஓகே. செகண்ட் இன்னிங்ஸ் ஐ திங்க் இந்தியாவோட ஸ்ட்ரகிளே அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிற. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே இருந்தாலுமே அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. அப்போவே குக்கு செஞ்சுரி அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புஜாரா ஒரு டபுள் செஞ்சுரி, சேவாக் செஞ்சுரி, அதில் தான் நம்ம மீண்டோம். எனிவே ஸ்வான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவுல் பண்ணி 5 விக்கெட்டில் எடுத்திருந்தாரு. அப்படி விளையாண்டு நம்ம ஒரு 80 ஆர் சம்திங் அடிக்கணும் அண்ட் அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஸோ ஓகேடா, இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருச்சு. எப்பவுமே இந்தியாவுக்குள்ள நம்ம வந்து யாரையுமே நம்மளை அடிச்சுக்க முடியாது இல்லையா. ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாஸ் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. ஸோ நம்ம பேசிக்காக ஹோம் சீரியஸ் இந்தியா அப்படின்னா ஸ்பின் எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியா எந்த அளவுக்கு ஸ்பின் பண்ணுவாங்க, அதே மாதிரி பேட்ஸ்மேன் எப்படி ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணி நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலாந்து என்ன பண்ணாங்க நெக்ஸ்ட் மேட்ச், அதாவது ஒரு பவுன்ஸ் பேக் எங்கன்னா மும்பை வான்கடே ஒரு ரெட் சாயில். ஸோ கண்டிப்பாக அந்த பிச் அப்படிங்கிறது ஸ்பின்னுக்கு எடுக்கணும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்ட்ரகிளிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஐ திங்க் காம்ப்டன் அண்ட் குக்கோட பார்ட்னர்ஷிப்பே வந்து பார்த்தா கொஞ்சம் லாங்காக போச்சு. அதுக்கப்புறம் ஜாகிர் கான் வந்து காம்ப்டன் தூக்குவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லைட் ஆகி நம்ம எப்படியோ தக்கி முக்கி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அண்ட் அதுலேயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தெரிஞ்சுது. 2வது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி அவுட் பிளேட் இந்தியா. கெவின் பீட்டர்சன் இந்த சைடில் புஜாரா வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு செஞ்சுரி. பட் யாருக்கிட்டையுமே அந்த அளவுக்கு ஹெல்ப் வரல பேட்ஸ்மேன்லேருந்து. கெவின் பீட்டர்சன், அலஸ்டர் குக் 2 பேருமே செஞ்சுரி. ஐ திங்க் பீட்டர்சன் 182 சம்திங், அதே மாதிரி குக்கும் ஒரு பிக் டேடி ஹிட் அடிச்சிருப்பாரு. மாண்டே பாணி சார் எப்படி நம்ம பூனேல ஒகேஃபே ஒரு 6 and 6 விக்கெட் எடுப்பாரு, சேம் தான் இங்கே 6 and 5 நினைக்கிறேன். அந்த மாதிரி எடுத்து செகண்ட் மேட்ச் அப்படின்னு அவுட் பிளேட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஈடன் கொல்கத்தா, 3rd மேட்ச். ஸோ இந்தியா கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் கண்டிப்பாக இந்தியா கைவிட்டு போயிடும், இல்லை ட்ரா மேட்ச் ஆகும். இந்த மாதிரி தான் திங்கிங் போயிட்டு இருந்தது. ஈடன் கொல்கத்தாவில் ஷாக் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எப்படி செகண்ட் மேட்ச் போகுது சேம் அதே தான். இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாமினேட் பண்ணாங்க. எஸ்பெஷலி அலெக்ஸ்டர் குக் 190 ரன். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாருமே ப்ளே பண்ண முடியல, அவுட் பிளேட் தோத்துட்டாங்க. 4th டெஸ்ட் மேட்ச் நாக்பூர். எல்லாத்துக்குமே இது தோனி ஃபேன் தான் இந்த மேட்ச் நீங்கள் மறக்க மாட்டீங்க. 99 ரன் இருக்கும்போது நம்ம தலை வந்து பார்த்தா ரன் அவுட் ஆயிடுவாங்க. அந்த மேட்ச்சில் விராட் கோலி செஞ்சுரி, அதுவும் இல்லாமல் ட்ராட் பெல் அவங்களும் வந்து பார்த்தா அந்த சைடு செஞ்சுரி. ஸோ இந்த என்னடா திடீர்னு 4 மேட்ச் இப்படியே சொல்லி முடிச்சிட்டு அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். வர்றேன் ஒரே நிமிஷம் இருங்க. அதாவது இந்த 4 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. பூஜாரா 2, சேவாக் 1, கோலி 1. ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலாந்து பாருங்களேன், குக் மட்டுமே 3 செஞ்சுரி, பீட்டர்சன் 1, ட்ராட் 1, பெல் 1, இது மாதிரி ஒரு 6 செஞ்சுரிஸ். 5 விக்கெட்ஸ் பாருங்க, ஓஜா 1 எடுத்திருக்காங்க. இங்கிலாந்து சைடில் பார்த்தீங்கன்னா பானிசர் 2, ஸ்வான் 1. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சீரீஸ் விக்கெட்ஸ் பேட்ஸ் எல்லாம் போச்சு. ஸோ இந்த சீரீஸில் என்ன பிரகாரம் நீ பார்த்துருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்தியாவில் வந்து பார்த்தா ஸ்பின் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ளே பண்ணி ஆகணும். ஸ்பின்னு விளையாடுறதுக்கு முக்கியமான நோட்டிஃபை பண்ணிக்க இந்த பாயிண்ட்டை. ஃபுட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் நினைக்கிறது என்னன்னா, தோனி வந்து பார்த்தீங்கன்னா வான்கடே செகண்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பானிசர் பாலில் முன்னாடி போய் அடிப்பார், பேட்டுக்கு பட்டு ஃபர்ஸ்ட்டு கேட்ச் ஆகும், அது பேக் ஃபுட் ஆடிக்கலாம். ஸோ எனிவே இட் ஹேப்பன். ஸோ அந்த ஏன் இதை சொல்ல வரேன்னா ஃபுட் ஒர்க் வந்து பார்த்தா ஸ்பின்னில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸு, அதாவது ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் இல்லையா, பேனசர் அப்படிங்கிற லெஃப்ட் ஹேண்ட் இப்படி பண்ணுவார், ஸ்வான் இந்த 2 ஸ்பின்னர் தான் லைக் லயன் அந்த மாதிரி, ஒரு மொயின் அலி அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் வேற நம்ம இந்திய ஸ்பின்னர்ஸ் பாருங்க, ஓஜா ஓகே எனிவே அவர் ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர், அண்ட் அஸ்வின்
சாவ்லா. ஸோ இந்த மாதிரி ஜடேஜா இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் இருந்தாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா அஸ்வின் டூ மெனி வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணாரு 2012 சீரீஸில். ஆனால் ஐஎன்பியில் ஒரு இன்டர்வியூவோடு சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து ராகுல் டிராவிட் விளையாடுற வீடியோஸ் நிறையா பார்த்துருப்போம், ஸோ அதுலேருந்து நாங்கள் நிறைய டேக்அவே எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஓவர் ஸ்பின் நம்ம போட்டோம் இல்லையா, 3 ஸ்பின்னர்ஸ். அதாவது நாக்பூர் டெஸ்ட் 4வது மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓஜா, ஜடேஜா, அஸ்வின், சாவ்லா 4 ஸ்பின்னருங்க, இஷாந்த் சர்மா ஒரு பவுலர். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தா ஸ்பின்னை டிபெண்ட் பண்ணியே இந்தியா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ டிஃபென்சிவ் மேட்ச், அதாவது எல்லாமே மேட்ச் அட்டாக்கிங்கே போல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஃபென்சிவாக தான் போச்சு. பிகாஸ் அந்த டெஸ்ட் மேட்ச் நீங்கள் அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை ஹைலைட்ஸ் கூட போய் பாருங்க. ஃபுல் டாமினேஷன் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பின்னர் நீங்கள் ரொம்ப போட போட அதை பழகி நல்லாவே விளையாட முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது நம்ம பேட்டிங் பாருங்க, ஆஃப் ஸ்பின்னர்ஸ் தாங்க எல்லாமே. அதாவது ஸ்வான் ஆட்டும் அண்ட் பானிசார் ரைட் லென்த் அண்ட் என்ன சொல்லலாம் ஒரு பேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃப்ளைட் நல்லா பண்ணாங்க பாலை, அந்த ட்ரிப்டும் கிடைச்சது, அவங்களுக்கான விக்கெட்ஸ் நிறைய எடுத்தாங்க. வேற நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அந்த சீரீஸ் அப்படிங்கிறது அஸ்வினுக்கு சரியான ஒரு லேர்னிங் லெசன் நினைக்கிறேன். ஏன்னா டூ மச் ஆஃப் டிபெண்ட் ஆன் அஸ்வின் தான். ஸோ பிரைம் பவுலர் அப்படிங்கிறது அஸ்வின் தான் அந்த சீரீஸில். ஸோ எனிவே அவர் ஒரு 4 விக்கெட்ஸ் இல்லை 3 விக்கெட்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அஸ்வின்லாம் ஒரு 50 ஓவருக்கு மேலே போட்டு ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னா அது ரொம்ப ரேரான திங்கு. ஸோ இந்த சீரீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆஷ் வெற்றி காட்டிலும் இது மிகப்பெரிய சீரீஸாக இருந்துச்சு அந்த சீரீஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி தோத்துருந்தோம் அவங்களோட ஓவர்சீஸில். ஸோ இந்த சீரீஸ்லையும் தோக்குற மாதிரியே போயிடுச்சு. ஆனால் நீங்கள் பாருங்க 2012 அந்த சீரீஸில் இந்தியா ஒரு 2-1 தோத்துருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கூட வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் சூப்பராக போட்டிருப்பாரு. கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணிருக்க மாட்டாரு, ஜஸ்ட் யூசிங் ஒரு 2 ஃபிங்கர் தான் வந்து பார்த்தா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அதில் ஒரு லேர்னிங் லெசன் சொன்னேன் இல்லையா, அதுதான். அதுக்கு அடுத்த சீரீஸ் நம்ம 4-0 ஜெயிச்சிட்டோம் ஆஸ்திரேலியாவோட. பட் இருந்தாலுமே கம்பேர் டு ஆஸ்திரேலியா காட்டிலும் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்தாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அட்டாக்கிங்கான திங்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. இல்லைன்னா அன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம சீரீஸ் தோத்துக்க மாட்டோம். நான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஓகே இங்கிலாந்து ஏதோ ஃபைட் பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது. ஸோ அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே போட்டாங்க இங்கிலாந்து இன்னும் ரைட் ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. இந்தியா ஜெயிச்சாலுமே பார்த்துக்கோங்க ஒரு வெற்றி கூட நம்ம தோக்குற நிலைமையில தான் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு வெற்றியாக தான் இருந்திருக்கு. ஆனால் 2-3 அந்த 2 டெஸ்ட் மேட்ச்மே வந்து பார்த்தா எனக்கு கேட்டால் அவுட் பிளே பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. 4th டெஸ்ட் எப்படியோ ட்ரா பண்ணாங்க. என்ன சொல்றது, அந்த சாயங்காலம் ஒரு 4:30 நான் காலேஜ் இருந்தேன், தோனி 99 சரி ஓகே செஞ்சுரி மூமெண்ட் அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செம்ம இதில் உட்காந்துருந்தோம். அப்பெல்லாம் கீபேட் மொபைல் தான் இல்லையா, காலேஜ் கொண்டு போயிருந்தோம். அதில் ஏதோ ஒரு மெசேஜ் ஒரு நம்பர் கனெக்ட் வச்சுக்கோங்க, ரிப்ளை ஸ்கோர் வரும். திடீர்னு ரன் அவுட்னு வந்துருச்சு, நெஞ்சே படக்குன்றுச்சு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எதிர்பார்க்கவே முடியல. ஸோ அது ஒரு கடைசியில் ஒரு பார்ட்னர்ஷிப், சூப்பர் பார்ட்னர்ஷிப்பு. ஆனால் அந்த மேட்ச்லையும் பாருங்களேன், கடைசியில் 4 ஸ்பின்னர் வச்சு ஆடிமே நம்மளால அவங்க தூக்க முடியல. ட்ராட் பில்லு சூப்பராக ஆடிடுவாங்க 4th மேட்ச்சு. ஸோ அந்த நமக்கு முதலே ஓவர்சீஸ் போய் தோத்தாச்சு அவங்களோட, அடுத்து இங்கே வந்து தோட்டோம். கைண்ட் ஆஃப் ஒரு ஹாரிபிள் திங் உண்மையாமே. ஏன்னா இங்கிலாந்து கூட வந்து கண்டிப்பாக ஜெயிச்சா அவங்க கூட தோக்கவே கூடாது. ஏன்னா எப்போ பாரு நம்ம கூட அவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க. சரி அங்கே போய் தான் நம்மளை செய்யறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு செயல் செஞ்சு விட்டாங்க. அண்ட் நம்ம தலை தோனியோட ஒரே ஒரு சீரீஸ் லாஸ் இந்தியாவில், அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இங்கிலாந்து தான். ஸோ எனிவே இந்த சீரீஸ் பற்றின சும்மா ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2012 தெரிஞ்சுட்டீங்க. 2016 நம்ம எப்படி சும்மா காலரை இப்படி தூக்கிட்டு கெத்தாக வந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு சீரியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இந்தியாவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அதுலேயும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஒரு ட்விஸ்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த சீரீஸ் பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நான் சொன்ன மாதிரியே முன்னாடி போய் யூடியூப்ல ஏதாவது சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை, டேக் கேர், தேங்க்யூ.